எப்படி வருது? ஒண்ணுமே இல்லாத காரியத்தை நினைச்சுதான் நம்ம பயப்படுறோம், அப்படிதானே? சரியா யோசிக்க முடியாது. சின்ன பிரச்சனையும் பெருசா தெரியும். எதிர்காலம் பற்றி அதிக கவலை வரும். இதேதான் குட்டீஸ், நீங்க கூட சில நேரத்துல ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு நம்ம பயப்படுவோம். நாளைக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுமே, அப்படி கூட நிறைய பயமா இருக்கும். எதிர்காலத்தை குறிச்ச பயம், இப்படி ஏகப்பட்ட பயம் இருக்கு. இந்த வாக்கு தத்தம் தான் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. பயப்படாதீங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இன்னும் ஆளை காணுமே. டே அபி, வாடா. அபி, சாம் எங்கடா? அவன் வந்துட்டு இருப்பான்டா. இந்தா வந்துட்டான் பாரு. டே சாம், ஏன்டா லேட்டு? கிளம்ப லேட் ஆயிடுச்சுடா. சரி, நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நேத்து நானே ஒரு விஷயத்த யோசிச்சேன். என்ன, முன்னாடிலாம் நம்ம ரொம்ப பயந்து ரொம்ப குழப்பத்துல இருந்தோம். ஆனா இப்போலாம் நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ். ஆமா, அப்பெல்லாம் எதை பார்த்தாலும் பயம். அதுலயும் அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு பாரு. இன்னைய வரை என்னால மறக்க முடியல. அன்னைக்கு நைட்டு வெயிட் பண்ணு. ஸ்டோரி சொல்றதுல ஓல்டு ஃபேஷன்ரா. விஷுவலாவே நம்ம பாத்துருவோம். அம்மா, என்னடா ஏன் இப்படி கத்துன? என்னாச்சுடா? அங்க 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 யாரும் இல்லையே. அங்க துணி தாண்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. அப்பாடா. இத பார்த்தா இவ்வளவு சத்தம் போட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசாம தூங்கு. என்னடா இப்படி பயப்படுற? எனக்கே சிரிப்பா இருக்குடா. ஏன் நீ பயப்படவே மாட்டியா? பயப்பட மாட்டியாவா? வீட்ல எல்லாம் தனியா இருக்கும் போது எப்படி பயப்படுவோம் தெரியுமா? இப்படிதான் ஒரு நாள். Off and running, won't be a boundary. In the air, but beautifully timed, and we'll go for four. And looking to work in the mid to third end. It's a very, very straightforward chance. No, it's thigh pads. Missed by a mile. Shane Watson up. கொஞ்ச நேரத்துல இப்படி பயந்துட்டோமே. நல்ல வேலை யாரும் பார்க்கல. நீ ஏன்டா அமைதியா இருக்க? உனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாதா? டே சாம், நீ வேற. இப்பதான் நான் கொஞ்சமா தைரியமா இருக்கேன். முன்னாடிலாம் நான் டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வர வழியில அல்லு விடும், அவ்வளவு பயப்படுவேன்டா. டே, அதனால தானே நான் டியூஷனே போல. போனா மட்டும் நல்லா படிச்சிருவியா? டே, நான் டியூஷன் போகாமலே மேக்ஸ்ல 80 மார்க்கு. என்னது 80 மார்க்கா? அதான்டா மர்மமா இருக்கு. அந்த மார்க்க பார்த்து டீச்சரே கலங்கி போயிட்டாங்க. சரிடா, அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு? நான் சொல்றேன் கேளு.
பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ, மறுபடியும் துரத்துற சவுண்ட் கேக்குது. டேய், நாம சிரிக்கிறோம், ஆனா நிறைய பேர் பயத்தினால கஷ்டப்படுறாங்கடா. அவங்க பயத்தை எப்படி ஓவர் கம் பண்றதுனே தெரியாம இருக்காங்க. ஆமாண்டா, பயம் வந்துட்டா பதட்டம் குழப்பம் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதனால நம்மளால எதையுமே யோசிக்க முடியாதுடா. நீ சொல்றது கரெக்ட். பயம் வந்தாலே நம்ம மைண்டே பிளாங்க் ஆயிடும். நம்ம பயப்படும் போது நம்ம மனசும் உடம்பும் என்ன மாதிரிலாம் ரியாக்ட் ஆகுதுன்னு ஒரு வீடியோல பாத்துருவோமா? பாத்துடலாம்டா. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் பயம், ஃபியர். பயம் எல்லாருக்கும் வரும், ஆனா பயத்தை நாம ஜெயிக்கணும். பயம் நம்மை ஜெயிக்க விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்தை நம்ம கேள்வி மூலமா கத்துக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? கேள்வி 1, பயம் நம்ம எப்படி பாதிக்குது? பயம் முதலில் மனதை குழப்பும். பயம் வந்தா மனசுல நான் முடியாதுன்னு நினைப்பு வரும். தோல்விய பற்றி பயம் வரும். கற்பனையிலேயே பயங்கரமான விஷயங்கள் தோணும். சரியா யோசிக்க முடியாது. சின்ன பிரச்சனையும் பெருசா தெரியும். எதிர்காலம் பற்றி அதிக கவலை வரும். உதாரணத்திற்கு, தேர்வு நேரத்துல படிச்சதெல்லாம் மறந்த மாதிரி தோணும். அதனால மனசு அமைதி இழக்கும், நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிரும். பயம் வந்தா நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு, இருட்டுல பயம் வந்தா ஒன்னும் இல்லாத இடத்துல கூட ஏதோ இருக்குன்னு நினைச்சிருவோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதாவது பயம் வந்தா இதயத்தில் என்ன நடக்கும்? பயம் மனசுல மட்டும் இல்ல, அது இதயத்தையும் பாதிக்கும். பயம் இதயத்துக்குள்ள வந்தா தைரியம் குறையும், மனசு கனமாக உணரப்படும், சந்தோஷம் போயிடும், அமைதி இல்லாமல் போகும், தனிமை உணர்வு வர ஆரம்பிச்சிரும், எளிதில கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். சில குழந்தைகள் பேசாம சைலண்டா இருப்பாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க, நண்பர்களை தவிர்ப்பாங்க. பயம் தொடர்ந்து இருந்தா என்ன ஆகும்? முயற்சி பண்ணவே மனசு வராது, தைரியமாக முடிவெடுக்க முடியாது, நம்பிக்கை குறைந்து போகும், சந்தோஷமும் குறைந்து போகும். அதனாலதான் பயத்தை மனசுலயே தங்க விடக்கூடாது. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதேன்னு. பயம் தேவனிடமிருந்து வரல. பயம் வந்தா அது தோல்வி அல்ல, ஆனா பயத்துக்குள்ளேயே வாழ்ந்தாதான் அது தோல்வி. பயம் நம்மை நிறுத்திவிடக்கூடாது. ஏசு நம்மை முன்னாடி நடத்துவார். So be brave, be bold, Jesus is with you. டேய், இவ்வளவு சின்ன பயத்தினால நம்ம மைண்ட் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது பாத்தியா? நம்ம ஹார்ட் பீட் மாறுது, மனசு கலங்குது, நம்ம பாடியே சேஞ்ச் ஆயிடுதுடா. டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எக்ஸாம் பயம், எதிர்கால பயம், தோல்வி பயம், அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உடைஞ்சு போறாங்க. அதுக்காக நம்ம சும்மா இருக்க கூடாது. பயத்துல இருக்க எல்லாரும் விடுதலை அடைய இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில கூட பயத்துல இருக்கோம், ஒவ்வொருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நிறைய பேர் படிப்பை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு பயந்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்க விடுதலை கொடுங்க ஏசப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பயத்திலிருந்து விடுதலை கொடுங்கள். பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியாக நீங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க போற அன்பிற்காக ஸ்தோத்திரம். நீங்களே ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி, நாம எப்படி பயத்தை முழுமையா மேற்கொள்கிறது?
தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் பயத்தை ஜெயிக்க முடியும். தேவனுடைய வசனம் நம்ம மனசுல இருக்கும்போது பயத்தை முற்றிலுமா ஓவர் கம் பண்ணிடலாம். ம். நம்ம பயத்தை மேற்கொள்றத பத்தி ஆஷ்லி அக்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாமா? கேட்டுலாம்டா. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஜாலி டைம் ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா? நியூ இயரில் உங்களுக்கு புது ப்ரோக்ராம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தீங்க பயத்தை பற்றி. பயம் எப்படி வருது? ஒன்றுமே இல்லாத காரியத்தை நினச்சி தான் நம்ம பயப்படுறோம், அப்படி தானே? பிசாசோட தந்திரம் அப்படிதான் நமக்குள்ளே நிறைய பேருக்குள்ள பயத்தை கொண்டு வரான். அதை பற்றி இன்னைக்கு நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம கேட்டுட்டு வரலாமா? குட்டீஸ், நீங்கள் பார்த்தீங்களா என் வாய்ஸ் வந்து ஒரு ஷேடோக்கு வந்ததில்ல? அது வந்து என்னோட ஃபிங்கர் தான். உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்களேன், அது வந்து என்னோட ஃபிங்கர் தான். ஆனால் அது உங்களுக்கு டியர் மாதிரி தெரிஞ்சிச்சுல, ஒரு மான் மாதிரி தெரிஞ்சிச்சுல. இது வந்து இல்யூஷன். நம்ம மனசை நினைக்கிறது, நம்ம பார்க்குறது ஒன்று, நம்ம கேட்குறது ஒன்று, நம்ம மனசை நினைக்கிறது ஒன்று. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, சிம்பிளாக இவ்வளோ தான் பயமும் கூட. தெரியுமா? ஒரு இன்சிடெண்ட் நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து சொல்கிறேன். என்ன தெரியுமா? ஏசப்பா ஒரு நாள் படகுல தூங்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க சீஷர்களோட ஒரு இடத்துக்கு போகும்போது சீஷர்கள்லாம் இருக்கிறாங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அவங்க படகுல இருந்து தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமா காத்தடிச்சு புயல் அடிச்சு படகு போக முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை வந்தது. எவ்வளவோ முயற்சிகள் சீஷர்கள் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வந்து ஏசப்பாவை எழுப்பி, இங்க பாருங்க, இவ்வளோ வந்து புயல் அடிக்குது, எங்களுக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு கவலையே இல்லையா? நீங்க இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே, இவ்வளோ அடிக்குது, இது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து எழுப்பி கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டி எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த சீன்ல நீங்க இருந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். ரொம்ப நேரமா சீஷர்கள் போராடுறாங்க, காத்தடிக்குது, மழை பெய்யுது, அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து படகு வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ள தண்ணி வந்துடும், எப்போ மூழ்கி போவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏசப்பா அமைதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பயம், ஐயோ என்ன ஆகுமோ, நம்மலாம் கரைக்கு போய் சேருவோமோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்களே என்னவோ, இதெல்லாம் நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு எவ்வளோ பயத்துல ஏசப்பாவை எழுப்புனா ஏசப்பா எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டிட்டு, இவ்வளோதான், இதுக்கா நீங்க பயப்பட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? இதேதான் குட்டீஸ், நீங்க கூட சில நேரத்துல ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு நம்ம பயப்படுவோம். அந்த ஷேடோ மாதிரி நம்ம நினைப்போம் அது வந்து பெரிய விஷயம், இது வந்து டியரு அப்படின்னு சொல்லி பெரியசா நம்ம நினைப்போம், இதெல்லாம் வந்து பெரிய காரியம், பயமுறுத்துற காரியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஏசப்பாக்கு அது ஒண்ணுமே கிடையாது, ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க எதை வச்சு நீங்க பயப்பட்டுட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விதமா பயம் இருக்கும். சில பேருக்கு எதை பார்த்தாலுமே பயமா இருக்கும். சில பேருக்கு நீங்க இப்போ வந்து ஒரு ஃபிலிம்ல பார்த்துட்டு வந்தீங்களே, ஷார்ட் ஃபிலிம்ல இருட்டில் நினைச்சு என்னென்னமோ நினைச்சு பயப்படுவாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஏதோ தப்பாக ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்துட்டு வந்து நைட் அவங்களுக்கு அதை நினச்சி பயமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் நினச்சி பயமாக இருக்கும், நாளைக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுமே அப்படி கூட நிறைய பயமாக இருக்கும். எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படி ஏகப்பட்ட பயம் இருக்குது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வந்து பைபிளில் காட்டி கொடுக்க ஆசைப்படுறேன். அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வாக்கு தத்தம் தான் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. பயப்படாதீங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன். எப்படி சீஷர்களோட ஏசப்பா இருந்தாங்க, பயம் இருந்துச்சுதான், ஆனா ஏசப்பாவால எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. அதனால நீங்க பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களோட தான் இருக்கிறாங்க. திகையாதீங்க, எதை குறிச்சானு? ஏன்னா ஏசப்பா ஒரு பெரிய கடவுள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள். நீங்க இருக்கிற இந்த உலகத்தை அவர் தான் உண்டாக்குனார். அப்ப நீங்க உலகத்துல ஃபேஸ் பண்ற எல்லா ப்ராப்ளம்ஸும் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன விஷயம். ஏசப்பா உங்களோட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆனா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். ஏசப்பா உங்க கூட இருந்தா மட்டும்தான் நீங்க பயத்தை ஓவர் கம் பண்ண முடியும். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்யணும். உங்களுக்குள்ள நிறைய பாவம் இருக்கலாம். நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நான் தப்பே பண்ணல, நான் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன் அப்படின்னா அது பொய். நீங்களே யோசித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ள என்னென்ன தப்பு இருக்கு, நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்க அதை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்க கூட இருப்பாங்க, உங்க பயத்தை மாத்துவாங்க. நீங்க பயப்படுற எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சின்னதா ஏசப்பா ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க.
புரியுதா உங்களுக்கு? சரியா? இன்னொரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? இதுதான் பிசாசு சில தந்திரத்தை நம்ம மத்தியில் வச்சு கொண்டு வருவான். என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த ஃபிங்கரை வச்சு நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, அங்கே வேறு மாதிரி ஒன்று வருது. இதுதான் பண்ணுவான். வேற ஒரு காரியத்தை பெருசாக ஒரு விஷயத்த காட்டி இதுதான் பிரச்சனை, இதுதான் பயம் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவான் பிசாசு. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு இல்யூஷன், ஃபிங்கரால் செய்கிற ஒரு சின்ன காரியம். அப்படி தானே? இங்கே மானு அப்படின்னு நினைக்கலாம், டியர் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அது ஃபிங்கரால் செய்யப்பட்ட ஒரு சின்ன காரியம். இப்படி தான் பிசாசு பெரிய விஷயத்த சொல்லி இப்படிதான் விஷயம், இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவான். ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. ஏசப்பா இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஏசப்பா சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஆனால் ஏசப்பா அவங்க கூட இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், ஏசப்பா அவங்க கூட இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் ஜெபிச்சு நீங்கள் ஒப்பு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, நீங்கள் கண்களை மூடுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா என் கூட இருங்க, எனக்குள்ள நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, எனக்குள்ள வாங்க, என் கூட இருங்க, என்னோட பயத்தை மாற்றுங்க, எனக்குள்ள நிறைய பயம் இருக்கு, இந்த நிறைய காரியத்தை குறித்து நான் பயப்படுறேன், என்னை மாற்றுங்க ஏசப்பா, என் பயத்தை போக்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இருங்கப்பா, அவங்க பயத்தை மாற்றுங்க, அவங்க பிசாசை அவங்க மறைவை வைக்கிற கண்ணிலிருந்து அவங்களுக்கு விடுதலை ஆக்கி போடுங்க ஆண்டவரே. நீங்க விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளோட இருக்கிறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். ஏசப்பா உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க, ஏசப்பா அவங்க கூட இருப்பாங்க. அதனால எதை குறிச்சும் பயப்படாதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஏன்னா ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க. புரியுதா? ஓகே, இப்படி செய்யணும்னு நான் சொல்லி தரட்டுமா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வைக்கிறீங்கள, இப்படி வச்சுக்கோங்க. இது நம்ம மூவ் பண்ணும்போது அதோட வாய் இப்படி நீங்கள் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஷேடோவில் பார்க்கும்போது மான் அதோட கொம்பு அழகாக தெரியும். நீங்கள் அழகாக வச்சு செஞ்சீங்கன்னா அழகாக நீங்களும் மானோட கொம்பு, மான் எல்லாம் அழகாக வந்துடும். நான் ஸ்க்ரீனில் செஞ்சு காட்டினேன்ல, அந்த மாதிரி. சரியா? இது உங்களுக்கு ஒரு டாஸ்க். இப்போ நான் சொல்லட்டுமா? இதே மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் #JollyTime #JollyKids இப்படின்ற ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் உங்களோட டேலண்ட்டை, அதாவது இந்த மாதிரி செஞ்சு ஷேடோவில் எடுத்து ஏசப்பாவை பற்றி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் இந்த ஹேஷ்டேக்கில் எங்களை டேக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நாங்கள் பார்த்துட்டு பெஸ்ட்டாக இருக்கிறத நாங்கள் ஷேர் பண்ணுவோம். புரியுதா? ஓகேவா குட்டீஸ்? இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அபிஷேக், சாம், நம்ம எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், அப்பதான் நம்மளை விட்டு ஓடி போவான். நாம எதிர்த்து நிக்கலனா பயத்தை ஜெயிக்க முடியாது. எஸ். நம்ம ஒரு விஷயத்த கேக்குறது மட்டும் இல்லாம அதை யோசிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம லைஃப்ல நடைமுறைப்படுத்தணும். நம்ம இன்னைக்கு பயம் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம், அதை எப்படிலாம் ஜெயிக்கலாம்னு கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால ஜெபிக்கிறோம், ஜெயம் பெறணும். சூப்பர்டா. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.